வெல்கம் டு நாலேஜ் அண்ட் இன்ஃபோ யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃபார்ம் 16 ரெண்டு சில பேருக்கு இருக்கும். ஏன்னா ரெண்டு இடத்துல அவர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு அவங்க ரிசைன் பண்ணிட்டு வேற இடத்துல ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவருக்கு ஃபார்ம்ஸ் 26 ஏஎஸ்ல போய் பார்த்தா ரெண்டு எம்ப்ளாயரோட சேலரி டிடக்ஷன் ப்ளஸ் டிடிஎஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் போது எப்படி ஃபைல் பண்ணுறதுன்ற ஒரு கன்ஃபியூஷன் நிறைய பேருக்கு இருக்கலாம், சில டவுட்ஸும் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ஒரு 26 ஏஎஸ்ல ரெண்டு சேலரி வர 26 ஏஎஸும் அவர் எப்படி ஃபைல் பண்ணியிருக்கான்றது நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணுறேன், என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் என்னோட ஃபியூச்சர்ஸ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். எல்லாருக்கும் வணக்கம். நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நிறைய கமெண்ட் கொடுக்குறீங்க. அதே மாதிரி டெலிகிராம் சேனல்லையும் கால் பண்ணுறீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க. பட் என்னால் பிக் பண்ண முடியல. அதே மாதிரி ஆன்சர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் டிலே ஆகிடுது. நிறைய பேர் அதுக்கு கமெண்டாகவே என்கிட்ட சொல்கிறீங்க, உங்களுக்கு ரிப்ளை உடனே பண்ண மாட்டீங்க. ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இந்த இமெயில் ஐடி, இந்த வாட்ஸ்அப் நம்பரும் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட கொரீஸ் என்னவா இருந்தாலும் நீங்கள் இந்த வாட்ஸ்அப் நம்பரும் இந்த இமெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு சப்போஸ் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணணும் இல்லை இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும்னாலும் நீங்கள் இந்த நம்பர் வாட்ஸ்அப் நம்பருக்கும் இந்த இமெயில் ஐடிக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு பண்ணி தரும். இன்னொரு ரெக்வஸ்ட்டு, இந்த வாட்ஸ்அப் நம்பரில் கால் பண்ணாதீங்க, பிக் பண்ண மாட்டாங்க. ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும்தான். ப்ளஸ் இமெயில் ஐடிக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு கொரி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி வித்தின் 24 ஹவர்ஸில் சால்வ் பண்ணி தருவோம். 100% ட்ரை பண்ணுவோம். ப்ளஸ் நீங்கள் ஜிஎஸ்டி இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணி உங்களே நாங்கள் காண்டாக்ட் பண்ணுவோம். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா இந்த எம்ப்ளாய்க்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபார்ம் 16 வந்திருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செக்ஷன் 192ல் இந்த எம்ப்ளாயர் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் சேலரி வந்து 8,11,873 வாங்கியிருக்காரு. அதில் டிடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 13,358 பிடிச்சிருக்காங்க. இன்னொரு கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காரு. அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா 2,96,972 சேலரிக்கு வந்திருக்கு. டிடிஎஸ் வந்து 13,466 பிடிச்சிருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனியில் அவருக்கு டிடிஎஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கும் போது எப்படி இவர் ஃபைல் பண்ணுறது, இந்த ஃபார்ம் 16 வச்சு எப்படி நம்ம ITR 1 ஃபைல் பண்ணுறது? இது ஃபார்ம் 16 இது 26 ஏஎஸ். ஃபார்ம் 16 இவரோடது கிடைக்கல. பட் ஆனால் இருந்தாலும் இந்த 26 ஏ வச்சு உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ அதனால தான் உங்களுக்கு இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் இந்த வீடியோ போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் அவர் ரிசைன் பண்ணியிருக்காரு. இங்கே ரிசைன் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக அவர் பார்த்தீங்கன்னா ஜூலையிலே ரிசைன் பண்ணிட்டாரு, ஆகஸ்ட்டில் இங்கே ஜாயின் பண்ணிட்டாரு. எரியர்ஸ் சேலரி வந்து ஆகஸ்ட்டும் செப்டம்பரும் அவங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட்லேருந்து இங்கே ஜாயின் பண்ணியிருக்காரு, மார்ச்லேயே இதுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு டிடிஎஸ் பிடிச்சிருக்காங்க, ரெண்டு ஃபார்ம் செக்ஷன் இவருக்கு ஜென்ரேட் ஆகிருக்கும். ஸோ இதை வச்சு அவர் எப்படி ஃபைல் பண்ணியிருக்கான்றதை இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா அவர் ஃபைல் பண்ண ITR 1, இவர் வந்து ITR 1ல் தான் ஃபைல் பண்ணியிருக்காரு. ஏன்னா இவருக்கு ஒரு சேலரி இன்கம் மட்டும்தான். பட் ஆனால் ரெண்டு சேலரி இன்கம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி ரெண்டு டிடிஎஸ் வந்து இருந்துச்சுன்னா இந்த செக்ஷன் சேலரி செக்ஷன் 17(1)ல் நீங்கள் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். நார்மலாக பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ் போர்ட்டலில் ஆட் ஆகி வரும். சப்போஸ் ஆட் ஆகி வரல, ஒரே ஒரு ஃபார்ம் 16ஓட சேலரி இன்கம் மட்டும்தான் இங்கே காட்டுது அப்படின்னா நீங்கள் இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். 8,11,000 அண்ட் 2,96,000 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 11,08,845 வரும். ஸோ இந்த டோட்டல் சேலரி ரெண்டு ஃபார்ம் 16ஓட டோட்டல் சேலரி வந்து நீங்கள் இங்கே போடணும். போட்டிங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் என்ன அலவன்ஸ் பிடிச்சிருக்காங்களோ அந்த அலவன்ஸோட டீட்டெயில் வந்து இங்கே போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா இவருக்கு அலவன்ஸ் வந்து 1,43,068 பிடிச்சிருக்காங்க. ஸோ அது போக நெட் சேலரி பார்த்தீங்கன்னா 9,65,777. அதுக்கப்புறம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உங்களுக்கு 50,000 அவர் 2,500 பிடிச்சிருக்காங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் டேக்ஸ். இது போக 9,13,277 வந்திருக்கு. இதில் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ரெண்டு ஃபார்ம் 16 வரும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்திலுமே ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் பிடிச்சி அதை பேஸ் பண்ணி அவங்க டிடிஎஸ் பிடிச்சி கட்டியிருப்பாங்க. பட் ஆனால் ரெண்டுத்தையும் நம்ம கமெண்ட் பண்ணி போடும்போது ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான் நம்மளுக்கு அப்ளிகபிள். ஏன்னா 1 இயரில் தான் நம்மளுக்கு இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 50,000 அலோடு. ஸோ ரெண்டு ஃபார்ம் 16 இருக்கிறனால ரெண்டு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் நம்மளுக்கு வராது. நம்ம 1 lakh ஒன்றும் கிளைம் பண்ண முடியாது, ஒன்லி 50,000 தான் கிளைம் பண்ண முடியும் ஆகும். ஸோ ரெண்டு ஃபார்ம் 16 இருந்துச்சுன்னா நீங்கள் அதோட கிராஸ் சேலரி மட்டும் தான் எடுக்கணும், ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எடுக்கக்கூடாது. ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் தான் உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும். ஸோ அப்படி வரும்போது உங்களோட கிராஸ் சேலரி போட்டுட்டு என்ன எக்ஸம்ஷனில் பிடிச்சிருக்காங்களோ அந்த எக்ஸம்ஷன் வேல்யூ தான் இங்கே பார்த்தீங்கன்னா 1,43,068 அந்த வேல்யூ தான் போடணும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் உங்களுக்கு போர்ட்டலில் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஸோ அது வர பேலன்ஸ் இன்கம் வந்து நம்மளுக்கு இன்கம் அண்டர் சேலரியில் நம்மளுக்கு அப்ளிகபிள் ஆகும். பார்த்தீங்கன்னா இப்போ 9,13,277 இவர் டிக்ளேர் பண்ணியிருக்காரு, இவரோட நெட் இன்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேயபிள் டு பாரோட் கேபிட்டல், அவர் வந்து
இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் லோன் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கு அகைன்ஸ்டாக இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்காரு அந்த பர்டிகுலர் இயரில். அதில் 1,42,525 வந்து கிளைம் பண்ணியிருக்காரு. மேக்ஸிமம் வந்து 2 lakh வரைக்கும் கிளைம் பண்ணலாம். ஸோ 1,42,000 கிளைம் பண்ணியிருக்காரு. ஸோ 9,13,000 அந்த 142 போக பேலன்ஸ் வந்து இன்கமாக வரும் 7,73,235. ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஃப்ரம் இன்கம் டேக்ஸ் ரீஃபண்ட் வந்து இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் இது வந்திருக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். நீங்கள் லாஸ்ட் இயர் ரீஃபண்ட் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ரீஃபண்டுக்கு அகைன்ஸ்டாக உள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு போர்ட்டல்லே எடுத்துக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா 2,483 வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கு அகைன்ஸ்ட் ரீஃபண்ட். ஸோ டோட்டல் இன்கம் கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து 7,73,235 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் 80C செக்ஷனில் 148,600 கிளைம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் 80Dயில் 75,000 செல்ஃப் அண்ட் ஃபேமிலிக்காக கிளைம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 80Gயில் அடிஷ்னல் ரெண்ட்டை வந்து ஒரு கிளைம் பண்ணுற 55,000. இதுக்கு ஃபார்ம் 10B வந்து நம்ம ஃபைல் பண்ணி இந்த டிடக்ஷனை எடுக்கணும். ஏன்னா ஆல்ரெடி HRA இவருக்கு அந்த எக்ஸம்ஷனில் சேலரி எக்ஸம்ஷனில் இருக்குது. அடிஷ்னலாக இவர் ரெண்ட் பே பண்ணியிருக்கனால அது வந்து இவர் கிளைம் பண்ணுறாரு 1,20,000. அது வந்து மேக்ஸிமம் டிடக்ஷன் வந்து 55,000 தான் வரும். இதில் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், நார்மலாக நீங்கள் 80Gயில் போட்டிங்கன்னா 60,000 லிமிட் வந்து வரும். ஆனால் இங்கே 55 தான் வருது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி HRA டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா, HRA வந்து சேலரி ஹெட்டில் அங்கே எக்ஸம்ஷனில் டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே வந்து 55,000 தான் வரும். அங்கே டிக்ளேர் பண்ணலனா தான் இங்கே 60,000 உங்களுக்கு டிடக்ஷன் வந்து எடுக்கும். இல்லைனா 55,000 தான் எடுக்கும். ஸோ டோட்டல் டிடக்ஷன் வந்து 2,78,600 டிக்ளேர் பண்ணி பேலன்ஸ் நெட் இன்கம் வந்து 4,94,640 வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான். இது மாதிரி 2 ஃபார்ம் 16 வந்துச்சுன்னா நீங்கள் 2 ஃபார்ம் 16ஓட கிராஸ் சேலரி ஆட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸம்ஷன் இருக்கோ அந்த எக்ஸம்ஷனை நீங்கள் போடணும். ஸ்டாண்டர்டைசேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கப்புறம் என்னென்ன உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுதோ ஃபார்ம் 16ல் இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு இன்கம் இருக்குது, இல்லை நீங்கள் டிக்ளேர் பண்ண வேண்டிய ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்ட்ரெஸ்ட் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கு, அதர் இன்கம் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கு, மெடிக்ளைம் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்குன்னா அதெல்லாம் நீங்கள் டிக்ளேர் பண்ணி உங்களோட ஐடிஆரை நீங்கள் கரெக்டாக ஃபைல் பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.